துளசி பொடியோட முல்தானி மெட்டிய பார்த்து மிக்ஸ் பண்ணு. அப்புறம் முகத்துல போடும்போது ஏதாவது ஆயிட போகுது. சரிம்மா. அம்மா, மழை வர மாதிரி இருக்கு. காய போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. பணம் கிடைச்சதா? இல்ல. அனிதா மேடம் பார்க்கலையா? பார்த்தேன், ஆனா பணம் கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. என்ன பண்ண போறேன்னு சுத்தமா ஒன்னும் புரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கடைசியில என் வீடு வரைக்கும் வந்துட்டியாடா பாவி. காதலிக்கிற மாதிரி சுலபல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுடா. என்னைக்கா இருந்தாலும் உங்க பொண்ணு எனக்கு தான். என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கைப்பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஏழை வீட்டு பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இளக்கரமா போயிடுச்சா? டேய், நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் கைய கால உடைக்கிறனா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. போ போ, இங்க இருந்து போ. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு தான். போ ப்ளீஸ், போ. தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டுட்டான். அவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. ஐயா, என்ன சாரதம்மா? உங்க மாமா வீட்டுக்கு வந்து ஒரு பையன் தகராறு பண்ணால, அவன் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என்ன ஆக போகுதோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுன்னு என்கிட்டே கேக்குறா. 15 வருஷமா உங்க வீட்டுல வேலை பாக்குறோம். நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரவுடி பையன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. நீ தைரியமா இரு. ரங்கா, சந்திரனை லைனுக்கு வர சொல்லு. சார் வணக்கம் சார், நான் சந்திரன் பேசுறேன் சார். சொல்றத கேளு சார். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் மாப்பிள்ள இந்த ஊரை விட்டு போகணும் சார். அவன் போகலன்னா உங்களையும் அவன் கூட சேர்ந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். இது ஆர்டர். சரி சார். எஸ் சார். அவன் இனிமே பொண்ணு பின்னாடி வரமாட்டான். போ. எனக்கு குழந்தைங்க இல்ல. நான் உன்னை என் பையனா தான் நினைச்சேன். ஏன்பா இப்படி பண்ண? எதுக்காக இன்னைக்கே நீ ஊரை விட்டு போகணும்னு கமிஷனர் சார் சொல்றாரு? அந்த அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ண? நீ சின்ன பையனா இருக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிஞ்சுக்குவேன்னு நான் உன்னை எதுவும் கேட்காம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் கேட்கறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் போயிடுறேன் மாமா. ராஜா, தப்பு பண்றேன்னு தெரிஞ்சே தப்பு பண்றது தப்புப்பா. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை மறைக்க திரும்பவும் தப்பு பண்றது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் மாமா. ரோஹித், நான் சொல்ல போற விஷயத்த உன்னால தாங்கிக்க முடியாது. கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதான் உண்மை. என்ன சொல்ற? இத பாரு.
நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போகிறேன். கொஞ்ச நாள் டைம் கொடு. உங்கள் அம்மா கேட்ட மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அவங்க கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள எங்க அம்மா என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன். கஷ்டமோ சுகமோ வாழ்வோ சாவோ நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன். நாளைக்கு காலையில் சரியா 7 மணிக்கு இதே பஸ் ஸ்டாப்புக்கு நீ கரெக்டாக வந்துடு. நானும் கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். நான் வர ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் நீ காத்துக்கிட்டுரு. என்னடா அப்படி பாக்குற? உன்னை முதல் முறை ஃபாரின்ல பார்த்தேன்ல, திரும்ப அந்த மாதிரி பார்க்க ஆசையா இருக்கு. அம்மா மகாலட்சுமி, இதுக்கு முன்னாடி ஒன்னையும் அவன் கதையை முடிக்க அனுப்புனேன். ஆனா அவன் கிட்டே அடி வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த முறை அந்த மாதிரி நடக்க கூடாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பாஸ். முன்னாடி 6 பேர் போனோம், எஸ்கேப் ஆயிட்டான். இந்த முறை 60 பேர் போறோம். அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுறோம். அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதுக்கப்புறம் அவனை முழுசா போட்டோல தான் பார்க்கணும். இது வெறும் அட்வான்ஸ். மிச்சத்தை வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தரேன். ஆட்டோ சீக்கிரம் போலாம். ஏய் தம்பி, இங்க பாரு, நான் வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கணும். சரிங்க சார். ஹலோ 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 பிரதர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. தம்பி போயிட்டே இருக்க இல்லன்னு சொல்றல. ஏய் நில்றா. ஏய் புறா அவன. ஏய் நில்லு. புடிடா. புறா. நில்றா. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா சொல்றல. ஏய் புடிடா. ஏய் நில்றா நில்றா. ஏய் நில்றா. ஏய் ஓடாதடா. ஏய் ஓடாதடா நில்றா. ஏய் ஏய் நில்றா. புறா அவன. ஏய் ஏய் ஓடாதடா. ஏய் ஓடாதன்னு சொல்றல. ஏய் நில்றா. நில்றா. ஏய் ஏய் ஒரே நில்றா. ஏய் 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 புடிடன்னு சொல்றல. ஏய் நில்றா. ஏய் ஓடாதடா. கால பாத்து. ஏய் புறா அவன. ஏய்
ஹாய் ரோஹித், என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்ன. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கம் கம் சிட். எனி ப்ராப்ளம்? என் மனைவிக்கு இன்னொருத்தன் கூட அஃபயர் இருக்கு. சேச்சா, உன் பொண்டாட்டியை பார்த்து பொறாமையில யாராவது கிளப்பி விட்டதா இருக்கும் பாது. ஐ நோ அபவுட் ஹர். இட்ஸ் ஜஸ்ட் ப்ரூஃப் இங்க இருக்கு. I can't believe this. பார்க்க போரிக்க மாதிரி இருக்கான் இவன். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அழகான மனைவி இருக்காங்க. ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத. இல்லடா, ஐ ஷுட் பனிஷ். பனிஷ் பண்றதா தான் இவனை பனிஷ் பண்ணு. இவன் தான் அனிதா மனசை கெடுத்திருப்பான்டா. ஐ மஸ்ட் பனிஷ். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட விட்டு, அந்த பொறுக்கையை நான் பாத்துக்கிறேன். நோ, நான் தான் அவனை கொல்லணும். அந்த ராகேஷ் சரியில்லைங்க. 20 வருஷமா அவன் என் ஃப்ரெண்டு. இந்த வீட்டை கட்டும்போது ராத்திரி பகல்னு என் கூட இருந்திருக்கான். அவனையே சந்தேகப்படுறியம்மா? ஃப்ரெண்டுன்னு பெட்ரூம் வரைக்கும் விட்டேன்.
அதனுடைய விளைவு தான் இது. இது கூட அன்னைக்கு எடுத்த வீடியோவையும் பாரு. தப்பு ராகேஷ், தப்பு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. அவனுக்கு இது தெரியாம நான் பாத்துக்கிறேன். உன் பெட்ரூம்ல உனக்கு தெரியாம ஹைட் பண்ணி வச்சிருந்த கேமரால எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ராஜா சரியான நேரத்துல உன் மனைவியை காப்பாத்திட்டான். இல்லனா என்ன இருக்குமோ. நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க சார். இந்த மாதிரி பாவிங்க உயிரோட இருக்கவே கூடாது. நான் தான் இவனை கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆயிடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க சார், ப்ளீஸ். ஹலோ சஹானா, நான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கேன். என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. ஏய், எதுக்காக அழற? நான் எந்த தப்பும் பண்ணல. உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கேன். நான் வர்ற வரைக்கும் காத்திருப்பல்ல.